ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் மேக்ஸ். டிஎன்பிசி சைட்லேருந்து நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து 10 நாள் தான் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு 10 நாள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேருந்து 100 to 110 கொஷின்ஸ் வந்து குரூப் 4 கேட்குறாங்க. அதனால் வந்து அதை தான் நீங்கள் வந்து மெயின் பண்ணி கடைசி இந்த 10 நாளில் வந்து படிக்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் 6 to 12th ரிவிஷனு, பொது தமிழ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து இதை பேஸ் பண்ணி 110 கொஷின் கேட்குறதுனால இதுதான் வந்து நம்மளோட வெற்றியை வந்து தீர்மானிக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு 25 கொஷின் வரதுனால அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலாஸு, இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் 6 to 10th புக்கில் இருக்கிற அந்த நினைவில் கொள்கை, அந்த ஒரு சில தியரம்ஸு, ஒரு சில வேல்யூஸு, மெமரி பண்ணுற வேல்யூஸு, இதெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்ஸ் 6 to 10 கண்டிப்பாக படித்து வைங்க. ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து 6 to 10 சிவிக்ஸ் புக்லேருந்து தான் வந்து நிறைய கேட்குறாங்க. அதனால் வந்து 6 to 10 சிவிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் 6 to 10 நல்லா படித்து வச்சுக்கோங்க. எல்லா ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலபஸ் வச்சு 6 to 12 அந்த சிலபஸில் வந்து கவர் ஆகுதான்றதை பார்த்துட்டு அந்த சிலபஸை வச்சு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 9th standard 10th standard இந்த 2 புக்கில் இருக்கிற மேக்ஸிமம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து 9th 10th ஃபுல்லாக வந்து கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து குரூப் 4 கொஷின் வந்து எல்லாமே வந்து 10th standard லெவல்ன்றதுனால மோஸ்ட்லி வந்து 9th 10th பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டைப் கொஷின்ஸ், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலை நீளம் வந்து இவ்வளோ, அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பில் வந்து ஒரு கொஷின் கொடுத்து அதில் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் வந்து அதில் மோஸ்ட்லி வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷேடிங் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 1 to 2 டைம்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கொஷின் எடுத்து வச்சு ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து அந்த எக்ஸாமில் போயிட்டு நல்லா வந்து ஷேர் பண்ண முடியும். ஓஎம்ஆர் ஷேடிங்கில் தப்பு பண்ணி ஒரு சில மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து வேலை வந்து கிடைக்காம போனாலும் போகலாம். ஓகேவா? அதனால் வந்து ஓஎம்ஆர் ஷேடிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். அந்த அட்டம்ப்டர் கொஷின் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கீங்க, ஏபிசிடியில் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்றதை எண்ணி போடுறதில் தப்பு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் ஆகும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 300-400 பேர் வந்து கண்டிப்பாக முன்னாடி போயிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷேடிங்கில் ப்ளஸ் கால்குலேஷனில் வந்து கவனமாக வந்து இருக்கணும். ஏன்னா இந்த 10 நாளில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதில் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணி பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களால் ஈஸியாக வின் பண்ண முடியும். அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த 10 நாள் வந்து டைம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்து படித்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இப்போ போய் புதுசாக வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட்டேஜில் சப்ஜெக்டில் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்ருப்பாங்க. புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க, அந்த மாதிரி படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் படிக்கவே கூடாது. லாஸ்ட் டைமை பொறுத்தளவு என்ன முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து டீப் ஸ்டடி போய் படித்து அதில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஒரு சில கொஷின் வந்து அடிக்க முடியாமல் போகலாம். வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட்ஸு, சயின்டிஃபிக் ரிசர்ச் அந்த மாதிரி ரிலேட்டட் வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த கொஷினை பார்த்துட்டு எல்லடா எதுவுமே வந்து நம்ம படிக்காத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறையும். அதனால் லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறத கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம். ஓகேவா? இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வின் பண்ண முடியும்.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட வெற்றி வந்து அமையும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின்லாம் வந்து நல்லா வந்து சொல்லுவீங்க, ஆன்சர் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே போய் ஷேடிங்கு அந்த மாதிரி தப்பு பண்ணி நிறைய வந்து ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளோட வெற்றி வாய்ப்பு வந்து குறையும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். 100% வந்து வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி வச்சு படிங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.